வெள்ளைவான் கலாச்சாரம் நான் பார்க்க நாங்கள் பதுங்கி இருக்கிறோம். என்னதுக்கு பாய்கிறது? சிங்கள முஸ்லீம் மக்கள் கூட இந்த யுத்த தமிழ் மக்களுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த காலம் இருக்கு. ஆதரவு தெரிவித்தவர்கள் கொலை செய்யப்பட்டதும் இருக்கு, வரலாறும் இருக்கு. என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் முழுமையாகவே விடுதலை புலிகள் அமைப்பினருடைய ஊடகங்களுக்கு ஒரு செய்தி சேகரிப்பாளராகவும் அங்கே நடக்கிற சில விஷயங்களை சொல்வதாகவும் இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு வதை முகாம்கள் மட்டும் அதில் இருந்தான சொல்லப்படுகிறது. கேன்சைட் என்ற வதை முகாமில் 3 சிலர் உயிருடன் இருக்கின்றார்கள். இன்னும் அந்த சித்திரவதை முகாமில் இருந்தார்கள் சில பேர் உயிருடன் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றார்கள். வணக்கம் மவின். வணக்கம் ஜெகன். முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு பொலிட்டிக்ஸ் பேர் மாற்றுவோம். இதில் முக்கியமாக இன்னும் விடயம் சொல்ல போகிறோம்டா 140வது சேனலில் முக்கியமான விஷயம் எங்களுக்கு சில விசமிகள் செய்த வேலையால் எங்களுடைய சேனல் பறி போய்விட்டது. கிட்டத்தட்ட எங்களுடைய இந்த மாத காசு எடுக்க முடியாமல் லாபமும் இல்லாமல் அநியாயமாக போய்விட்டது. அதனால் இன்று நல்லூர் கந்தனின் துணையுடன் புதிய சேனலை ஆரம்பிக்கின்றோம். மஞ்சள் திருவிழாவோட புதிய சேனலை ஆரம்பிக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் இதில் பேச போகிற முதலாவது விடயமே வெள்ளைவான் கலாச்சாரத்தின் ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி வரைக்குமே அந்த வெள்ளைவான் கலாச்சாரம் எந்த நிலைமையில் இருந்த சம்பந்தமான விஷயங்களில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால் இப்படியான அந்த தேசியம் கதைத்ததால் தான் எங்கள் சேனல் பறி போனதா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, இதில் கதைப்போம் இன்னொன்று தொடங்குவோம், அப்படி தொடங்கி கொண்டிருப்போம். இதில் முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் என்னென்றால் வெள்ளைவான். அப்போ எல்லோருக்கும் தெரியும், யுத்த காலத்திலும் சரி யுத்தத்துக்கு முற்பட்ட காலங்களிலும் சரி இறுதி யுத்தத்தை சொல்கிறோம் காலத்திலும் சரி வெள்ளைவான் கலாச்சாரம் என்று காணப்பட்டிருந்தது. தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் அல்லது தமிழ் மக்களுடைய போராட்டத்திற்கு எதிராக பயன்படுத்த வாகனம் என்னன்னு பார்த்தா இந்த வெள்ளைவான். இது ஒரு மக்களை பயமுறுத்துகின்ற ஒரு பேர். வெள்ளைவான் என்றாலே மக்கள் அஞ்சி ஒடுங்குகின்ற ஒரு கலாச்சாரம். உண்மையிலே அந்த சில பேர் அந்த கலரை மையப்படுத்தி வெள்ளை கலரில் இருக்கிறபடியே தான் வெள்ளைவான் என்ற அந்த ஐடியா இல்லை, ஏதோ ஒரு வகையில் கடத்தலுக்கு பயன்படுத்துறது அறிகுறியாக மாறிட்டு மக்களை பயமுறுத்துவதற்கான ஒரு அறிகுறி என்னன்னா அந்த வெள்ளைவான். வெள்ளைவான் என்றால் சில ஆம்புலன்ஸ் வந்தால் கூட மக்களை வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் பயப்படுவாங்க. ஏன்னா வெள்ளைவான் வந்துட்டு அப்படி ஒரு பயம் காட்டினது தான் அந்த வெள்ளைவான். பல காணாமல் ஆக்கப்படுதல்கள் மற்றும் உயிரிழப்புகளில் மிக நெருங்கிய தொடர்புள்ளது இந்த வெள்ளைவான் கலாச்சாரம். இது மஹிந்த ராஜபக்சவனுடைய காலத்தில் இருந்தே கோத்தபாய ராஜபக்ச தளபதியாக இருந்தார். அப்போ அந்த காலங்களில் இருந்தது. ஆகவே இந்த விஷயம் மஹிந்த ராஜபக்சவால் மட்டும்தான் இது உருவாக்கப்படுறதா இல்லை, இங்கே இந்த ஒட்டுக்குழுக்கள் சிலவாலையும் இந்த வெள்ளைவான் கலாச்சாரம் இது தொடர்பான ஒரு விடயங்கள் இப்போ வெளி உலகுக்கு வரப்பட்டிருக்கிறது. வெளி உலகம் கதைக்க வலிக்கிட்டு இந்த வெள்ளைவான் கலாச்சாரம் தொடர்பான ஒரு விடயத்தை பேச வலிக்கிறது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த கடற்படை முகாம். அண்மையில் கூட கடந்த சேனலில் நாங்கள் இது தொடர்பான போட்டிருந்தோம். இப்போ இந்த சேனல்லையும் இது போடுறோம். என்ன பிரச்சனை என்ன, இந்த வெள்ளைவான் கலாச்சார பாணியில் கடற்படை முகாமுக்கு கீழே, கடற்படை முகாம் என்ற அந்த நிலத்தடி கீழே இருந்த சட்டவிரோதமாக போராட்ட களங்களில் ஈடுபட்டவர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகம் அனைத்து துஷ்பிரயோகம் செய்து அவர்களை கொலை செய்த முகாம் தான் அந்த கிட்டத்தட்ட 3 வதை முகாம்கள் மட்டும் அதில் இருந்தான சொல்லப்படுகின்றது. கேன்சைட் என்ற வதை முகாமில் 3 பிரிவுகள், ஒன்றில் 65 பேர், ஒன்றில் 75 பேர் என்று. அடுத்த 3வது முகாமில் எவ்வளோ பேர் இருந்த வேண்டிய தெரியாது, ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த இடத்துல நிஷாந்த் உழுவுதென்ன அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய தகவலின் அடிப்படையில் கடற்படை தளபதியாக இருந்தவர், கடற்படையின் தலைமை அதிகாரியாக இருந்தார். அப்போ தலைமை அதிகாரியாக இருந்த இடத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விடயங்களையும் வைத்துக்கொண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கே இருந்து சிலர் உயிருடன் இருக்கின்றார்கள். இன்னும் அந்த சித்திரவதை முகாமில் இருந்தார்கள் சில பேர் உயிருடன் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றார்கள். அவர்கள் வாய்மொழி மூலமாக வந்த சாட்சியங்கள் அடிப்படையில் இப்பொழுது வெளி உலகுக்கு வரப்பட்டிருக்கிறது அங்கு நடந்த கொடுமைகள். கிட்டத்தட்ட 75லிருந்து 100 பேர் வரையாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதை விட அதிகமான பேர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களும் வெளியில் வந்து. இதை யார் உறுதிப்படுத்தியிருக்கேன்னு சொன்னால், இது ஏற்கனவே 2015ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த கண்காணிப்பு குழு இங்கே வரைக்கும் இதை உறுதிப்படுத்தி, அதற்கு முதல் 2013ஆம் ஆண்டு நீதி மற்றும் உண்மைக்கான பொறுப்புக்கூறல் சபை இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பிறகுதான் ஐக்கிய நாடுகள் சபை அதை உறுதிப்படுத்தி கொண்டது. அப்போ இதன் அடிப்படையில் தான் இன்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்டது. இருந்தாலும் 2015ஆம் ஆண்டு அளவில் ஐக்கிய நாடுகள் சபை இதை உறுதிப்படுத்தினாலும் இதற்கான நீதி நியாயங்கள் கிடைத்ததாண்டா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
உண்மையிலேயே அந்த காலத்தில் இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் அது நல்லாட்சின்னு சொல்கிறீங்க, அதில் என்ன நல்லாட்சி நடந்ததுன்னு தெரியல, அது ஏன் நல்லாட்சின்னு சொல்கிறீங்கன்னு பதத்தில் பயன்படுத்துகிறேன். என்ன பிரச்சனைண்டாங்க, இது தொடர்பாக எதிர்பார்க்கப்பட்டது யார்கிட்ட அதிகமாகண்டா இந்த தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் இது தொடர்பாக பேசும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர்கள் பேசாமல் அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு முகாந்திரத்துக்கு ஆதரவு தெரிவித்த அந்த நிலையில் மீண்டுமே அவர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் மழுங்கடிக்கிற போக்கில் செயற்பட்டார்களோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் கட்சிகளை நம்பி பயனில்லை என்கின்ற விஷயத்தை அந்த இடத்துல மக்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக திருகோணமலை கடற்படை முகாம் என்றோன்னே இதில் திருகோணமலை மக்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இல்லை. கொழும்பில் இருக்கின்ற 11 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாழ்ப்பாணம் வன்னி பிரதேசங்களில் இருந்த பலர் இங்கே பயங்கரவாத தடைச்சட்டத்தினர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு 11 மாணவர்கள் 6 தமிழர்கள் 2 சிங்களவர்கள் 3 முஸ்லீம்கள். அவர்கள் அனைவருமே மாணவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, பல பேர் அந்த இடத்துல கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். இந்த 11 மாணவர்களும் முதல் கொழும்புல வைக்கப்பட்டு கொழும்பு கடற்படை முகாமில் வைக்கப்பட்டு பிறகு திருப்பி இங்கே கொண்டாடினேன். 2009ஆம் ஆண்டு இங்கே கொண்டாடினேன். இங்கே கொண்டு வந்த அப்புறம் இங்கே பெரிய சிக்கல்களுக்கு உள்ளாகுது. என்னடா இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு நீண்ட நெடிய பாதையில் அவர்கள் செல்லிக்க உண்மையிலே இங்கே குழந்தைகளை வெளியில் விடுறது ஒன்று நிறைய பிரச்சனை. அதில் குறிப்பாக அதில் ஒரு மாணவன் தன்னுடைய தாயோட தொலைபேசி மூலமாக அழைப்பு மேற்கொண்டு சில தகவல்களை சொன்னார்கள் என்றும் இந்த ஐநா அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இவர்களுடன் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் கொழும்புல கைது செய்யப்பட்ட பல பேர் தமிழர்கள் இன்று உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களும் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு கொடுமை நடந்திருக்கின்றது. சாட்சியம் அளித்திருக்காங்க. உண்மையிலே இந்த சாட்சியங்கள் அடிப்படையில் வைத்து பார்க்கிற பொழுது அந்த இடத்துல மலசல கூடங்களுக்கு வைத்துத்தான் அவர்கள் இந்த சித்திரவதைகளை நடத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இரத்தத்தால் எழுதின சில பதிவுகளில் இருந்து மிக கொடூரமாக இங்கே நடந்திருக்கலாம். பாரத்தில் 4 நாட்கள் சித்திரவதை நடக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஆண்கள் என்று நிறைய பேர் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டிருக்கிறத அறியக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ உறுதிப்படுத்திருக்கிறார் என்றால் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான பொறுப்பு அந்த நேரத்தில் இது ஐக்கிய நாடுகள் சபையினால் அறிக்கையிலேயும் சில விஷயங்கள் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நிஷாந்த உழுவுதன்ன சில விஷயங்களை சொல்கிறார். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு வகையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட தமிழர்கள் இங்கே வெகுவாக இந்த சிறைக்கூடம் அல்லது வதைக்கூடம் என்று தான் சொல்லணும். அந்த வதைக்கூடத்தில் பொதுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமான்றதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்றால் நிஷாந்த உழுதென்ன கைது செய்யப்பட்ட அப்புறம் கூட இன்னுமே இதில் சில ஒரு 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 சரியான முறையில் அடுத்த கட்டத்துக்கு நகர இல்லையோ என்ற கேள்வி எழுகிறது. இதில் என்ன முக்கியமாக இன்னொரு விடயத்தை பார்க்கணும். தமிழ் மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். யுத்தத்தின் போது இன அழிப்பு நடைபெற்றது, காணாமலாக்கப்பட்டவர்கள் நியாயமாக. இதற்கு ஆதாரம் எங்கு என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கடந்த அரசாங்கம். இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் அது ஆதாரம் இருக்கான மறைமுகமாக கேட்கிறார்கள். இதற்கான ஆதாரங்கள் இது காணாதா? அப்போ இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் வைத்து போர் குற்றவாளிகளை நீங்கள் தண்டிக்க முடியாதா? இன்றைக்கு என்ன பிரச்சனை வருதுண்டா, திருப்பி அதே சிக்கலுக்கெல்லாம் இது கொண்டு வரும். இப்போ ஆதாரம்னா கடற்படை முகாம்லேயே இருந்தவர்கள். அப்போ அதோட சரி, இப்போ அந்த கடற்படை ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் இந்த கிருஷாந்தி படுகொலை வழக்கில் சோமரத்ன ராஜபக்ச சொன்ன மாதிரி ஒரு சில கீழ்மட்டத்தில் இருக்கிற இராணுவ அதிகாரிகளை தான் கைது செஞ்சிருக்கிறார்கள். மேல்மட்ட அவர்களுக்கு உத்தரவு விட்ட அதிகாரிகள் கைது செய்யப்படவில்லை. அதே நிலைமை தான் இங்கேயும் பெறுதோ. இப்போ தலைமை அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் அடுத்த அரசியல் பிறப்புக்கு இது நகரே இல்லை. வெறுமனே அதிகாரிகள் பிறப்பில் மட்டும்தான் இருக்குது. அரசியல்வாதிகள உத்தரவு இல்லாமல் இது நடந்திருக்குமா? மற்றது இவர் கைது செய்யப்பட்டது இந்த குற்றத்துக்காக இல்லை. அதை இன்னொரு விடயத்தை கவனிக்கணும். அவருக்கு வேறு குற்றங்கள் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். தமிழ் மக்களை கடத்தி கொன்றார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்படவில்லை. அது வேறு கதை. அப்போ இந்த அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்ட பிறகு இவர்கிட்ட தொடர்ந்துமே இந்த விஷயங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கார். கேன்சர் பதை முகாம் சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் பார்த்தது போல் மூதூர்லையும் பிரான்சிலுடைய ஐஎன்ஜிஓவில் இந்த பணியாளர்கள் 11 பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார். 17 பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதில் குறிப்பாக யார் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதுண்டா விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலே. அவர்கள் தான் கொலை செஞ்சிருக்கலாம் என்ற. ஆனால் அவர்கள் கொடுத்த சாட்சியம் அடிப்படையில் பார்க்கும்போது அது இராணுவ கட்டுப்பாடு இருந்த இடம்.
விடுதலை புலிகள் அமைப்பினர் அங்கே இருந்தது உண்மைதான். விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் இராணுவத்தினருக்கும் போர் நடந்தது உண்மைதான். சண்டை அந்த இடத்துல மூதூரில் நடந்த உண்மைதான். ஆனால் படுகொலை செய்யும் பொழுது அந்த இடத்தில் இருந்தது யாருன்றா இவர் விடுதலை புலிகள் அமைப்பு. ஏன்னா அங்கிருந்து வெளியேறிட்டார். விடுதலை புலிகள் அமைப்பினர் அங்கிருந்து வெளியேறிட்டார்கள். இருந்த இராணுவத்தினர் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை வந்து மூதூர்லேருந்து வாகரைக்கு திரும்பி வருகின்றார்கள். வந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது. ஆகவே ஒரு இப்போ என்னென்றா இப்போ ஒரு சர்வதேச அமைப்பில் இருந்த ஒரு வரியினம்ன்றா என்ன அர்த்தத்தில் வரியினம் அவர்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு தொண்டு நிறுவனம், நாங்கள் மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்படுற மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்களே கொலை செய்யப்படும் போது இதில் என்னது சொல்கிறது, என்ன பிரச்சனை, அவர்களே கொலை செய்யப்படுகின்ற பொழுது எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் அப்பாவி மக்கள் எப்படி கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்ற கேள்வியை தான் நான் இங்கே பார்க்கணும். ஏன்னால் அவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அல்லது ஒரு படித்த சமூகம் அல்லது என்ன கை வச்சா பிரச்சனை வருமென்று தெரிகிற ஒரு ஆளுக்கு எப்படி என்றால் அது மாதிரி அந்த அவருடைய தந்தை கூட சொல்லியிருந்தார், என்னுடைய மகள் இங்கே தான் கொலை செய்யப்பட்ட, என்னுடைய மகன் ஏற்கனவே இறந்து விட்டார், அந்த பிறகு மகளும் இந்த இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டார், இது இராணுவத்தினால நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி ரவைகள் மற்றும் துப்பாக்கிகள் இருந்த விஷயங்களை வச்சு பார்க்கிற பொழுது இராணுவத்தில் இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த போராட்டங்கள் வந்து மடை மாற்றம் செய்யப்படுகிறது தவறான. ஏன் அண்மையில் கூட அந்த சில பாடப்புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுடைய அந்த அடையாளம் வரலாறு பாடப்புத்தகம் அதில் வந்து தமிழ் மக்களுடைய அந்த அடையாளங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு சில தமிழ் புத்தகங்கள்லேயே பௌத்த மதத்திலேயோ அல்லது வந்து சிங்கள பெயர் சொற்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ அதே அடிப்படையில் வந்து இந்த லைப்ரரி இருக்குது தானே, லைப்ரரியில் ஒரு சின்ன மடைமாற்றம் செய்யப்படுகிறது என்றால் அது தமிழ் மக்களால் எரிக்கப்பட்டு சிங்கள மக்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது, அண்மையில் பேசு பொருளாக மாறின விடயம். இவ்வாறு தான் இந்த சில யுத்த பின்னணிகள் கூட தமிழ் மக்களால் தான் மேற்கொள்ளப்பட்டது, அதற்கு பொறுப்பு கூறல் வந்து தமிழ் மக்கள் தான் என்று அந்த சில திரைப்படுத்தல் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. உண்மையிலே அண்மையில் கூட இந்த கோட்டபாய ராஜபக்ச இப்போ அரசியல் பின்புலத்தில் பேசாமே இருக்கிறார். என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் அவருக்கு சிக்கல் வந்துட்டு அப்படியே தான் இந்த பேசாமல் இருக்கிறார். அந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய அந்த சலுகையில் நீக்கணும் அந்த விடயத்தில் கூட இதில் நான் ஒன்றும் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சிரிச்சிட்டு போனேன். ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் பரப்புலேருந்து விலகிறாரோ கோட்டபாய ராஜபக்ச. ஏன் விலகிறார் என்ற ஒரு கேள்வி ஒன்று. ஏன்னா கொஞ்சம் பொதுஜன பிரமுனவே கொஞ்சம் அடிவாண்டி கொண்டு வருது. அவர்கள் என்ன நினைக்கலாம்னா நாங்கள் பதுங்கி இருக்கிறோம், என்னதுக்கு பாய்கிறது அவர்களை வச்சு கொண்டிருக்காங்க, அவர்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பொதுஜன பிரமுனவுக்கு பலத்த அடி விழுது. அதே நேரத்தில் இந்த நாங்கள் கதைத்தோடையத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் வந்து சிங்கள முஸ்லீம் மக்கள் கூட இந்த யுத்த தமிழ் மக்களுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த காலங்கள் இருக்கு. ஆதரவு தெரிவித்தவர்கள் கொலை செய்யப்பட்டதும் இருக்கு, வரலாறும் இருக்கு. வெளி உலகத்துக்கு என்னென்ன காட்டுறாங்க, தமிழ் மக்களுடைய போராட்டம் மட்டும்தான் இல்லை, அது உண்மையிலே முஸ்லிம் மற்றும் சிங்கள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பல பேர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அது உண்மைகள் மறைக்கப்பட்டது என்ன கொலை செய்யப்பட்டு மறைக்கப்பட்டது. பெர்னாண்டோ என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் முழுமையாகவே விடுதலை புலிகள் அமைப்பினருடைய ஊடகங்களுக்கு ஒரு செய்தி சேகரிப்பாளராகவும் அங்கே நடக்கிற சில விஷயங்களை சொல்வதாகவும் இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பக்கத்துல நியாயம் இருக்கு. அப்ப அவர் வெளி உலகத்துக்கு தலைமுறை வாய்ப்பு மக்களுக்கு எவ்வாறு காட்டுறது, தமிழ் மக்கள் வந்து ஏதோ பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் ரீதியில தான் செய்திகளை கொண்டு சேர்க்கிறது தவிர அவர்களுடைய உண்மை நிலவரங்களை காண்பிக்கிறது இல்லை. அப்ப அந்த காண்பிக்க அதே நேரத்துல அதை கண்டறிந்த சில சிங்கள நண்பர்கள் முஸ்லிம் நண்பர்கள் வந்து பல அதுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அவர்களை இந்த கொலை செய்தோ அல்லது கொலை மிரட்டல் விடுத்தோ அவர்களை கூட பின்வாங்க வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த அளவுல வந்து இப்ப போராட்டத்தை மழுங்கடிப்பிக்க செய்வதற்கான பல செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்த போதும் இந்த வெள்ளை வேன் கலாச்சாரம் உள்ள வருதண்டா. உதாரணமா இந்த எப்பொழுதுமே வந்து வெள்ளை வேன் இல்லை, எந்த ஒரு இடத்துலையும் வன்முறையான விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வன்முறை வந்து அதுக்கான தீர்வு இல்லை. இந்த வசந்த உழுவுதென்ன நிஷாந்த உழுவுதென்ன அவர்கள் வந்த போது கூட அவரோட காலத்தில் வந்து வெள்ளை வேன்கள் இலகுவாக இந்த கடற்படை முகாமுக்கு வந்து போகலாம். அதுவும் இட்டை வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பு பிரதேசம். கடற்படை என்றது பாதுகாப்பு பிரதேசம், ராணுவ முகாம்ன்றது பாதுகாப்பு பிரதேசமாக அன்று இருந்தது. இப்போ நாங்கள் இருந்து இப்போ அண்மையில கூட மிகப்பெரிய பெருமளவான கடற்கரை பிரிவங்கள் வந்து ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. குறிப்பாக பாஷோர் கடற்கரை வளாகங்கள்ல சில பகுதிகளில் முன்னே நாட்களில் பயணிக்க முடியாது, வீதி மூடப்பட்டது கரையோர பகுதிகள். அப்ப அந்த வீதி மூடப்பட்ட பகுதிகளில் கூட வெள்ளை வேன்கள் இலகுவாக போய் வருகின்ற ஒரு சூழல் காணப்பட்டது என்கின்ற தகவல் வெளியில வந்துருக்கு. அப்படியாக இந்த வெள்ளை வேன் கலாச்சாரத்தை ஒழிக்காமல் இருந்தது என்ற ஒரு பின்புலத்துல காணாமல் ஆக்கப்படுதல் நடந்திருக்கு. விரோதமான கடத்தல் மற்றும் கொலைகளுக்கு இந்த வெள்ளை வேன் பயன்படுத்தப்பட்டது. இந்த வெள்ளை வேன்கள் சம்பந்தமான விஷயம் மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில
இதற்கான அடுத்த கட்ட படிமுறைகள் என்ன என்றதான் இப்போ இருக்கிற அரசாங்கம் இதற்கான தீர்வினை கொடுக்குமா? ஏற்கனவே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டம், காணி விடுவிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான தீர்வு, இன அழிப்புக்கான தீர்வு, போர்க்குற்றத்திற்கான தீர்வு, ஊழல் குற்றச்சாட்டுகள், அண்மையில் கூட மன்னார் பிரச்சனை, இந்த இன்றைக்கு கூட நடந்து கொண்டிருக்க அந்த போராட்டம், இவ்வாறு பல அடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வெள்ள வேனையும் நாங்கள் கொண்டு வந்து வைக்கலாம். இதுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகுது? இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிட்டா ஏதோ ஒரு வகையில் சொல்லிட்டு வந்தாலும் பார்ப்போம். தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது என்பதை. தொடர்ந்து எங்களோட மஸ்பாதி பொலிட்டிக்ஸ் இணைந்திருந்தோம். நன்றி, வணக்கம்.